அவன் யார் சார் ஊசி போடுறது? டாக்டர் நடத்துறது யார் இருக்கா? 100 நாள் வேலை பார்த்து அந்த பிள்ளைய வளர்த்தா சார். 100 நாள் வேலை பார்த்து தாய் இல்லாம. என் பேர் சூரியபிரகாஷ். என் மருமகனுக்கு இந்த தாடையில் சின்ன ஒரு நெறிக்கட்டி இருந்தது. அதை நாங்கள் லோக்கலில் பார்த்தோம். அவங்க வந்து நீங்கள் ஹை கிரவுண்டுக்கு போங்க அப்படின்னு அந்த டாக்டர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அதன் பேரில் தான் 10/2/2025 வந்து அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணி ஒரு 2 நாள் ஸ்கேனர் இருந்தால் 2 நாள் பையன் நலமாக தான் இருந்தான். 12ஆம் தேதி காலையில் 8 மணி வரைக்கும் பையன் நல்லா தான் இருந்தான். அப்போ அந்த ஊசி போட்ட முன்னாடி வரைக்கும் பையன் நல்லா தான். அந்த ஊசி போட்டதுலேருந்து தான் பையனுக்கு பேச்சு மூச்சு இல்லை. உயிர் எப்போ போச்சுன்னு இன்னும் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் விஷயமா எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறது அவங்க தான், டாக்டர் தான். இப்போ இன்னொரு டாக்டர் வந்து நாங்களே வச்சு இது பண்ணாலும் எங்களுக்கு வந்து அதில் வந்து நம்பிக்கை வரல. ஏன்னா டாக்டர் அவங்க மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமாக தான் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து கிளியராக ஒரு இது கிடைக்கும். நாங்கள் பாடியே வாங்க போகிறதும் கிடையாது. இந்த போராட்டத்தை நிறுத்த போகிறதும் கிடையாது. நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக போய் ஹைகோர்ட்டில் போய் மனு கொடுக்க போகிறோம். அதான் ஆஸ்பத்திரியில் என்ன சொல்கிறாங்க, மொத்தத்துக்கே டீன் வந்து காலையில் 2 நாளாக லீவு. அவங்க சன்னுக்கு ஏதோ மேரேஜ் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் டியூட்டிக்கு வந்துட்டாங்க. அந்த தகவலும் வந்துச்சு. ஆனால் ஆஸ்பத்திரியிலேருந்து கேட்கும்போது டீனு வரல, அவங்க லீவில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க இன்சார்ஜ் வந்து யாரோ பேசுகிறாங்க. அப்போது வந்து ஒரு டீன் வந்து ஒரு ஏழை மக்களை பார்த்து கூட பேச மாட்டாங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போ அவங்க அதாவது ஒரு சின்ன தப்பு இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனை நடக்கு. இவ்வளோ பிரச்சனை வந்து கல்யாணம் நேரத்தையும் முடிஞ்சிருச்சு. எப்படியும் மித்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது ஒரு டீன் வந்து விளக்கம் கொடுக்க முடியாதா? நாங்கள் அப்படி இருந்தோம். நேற்று நைட்லேருந்து உட்காந்துருக்கோம். 9:30 மணிலேருந்து உட்காந்துருக்கோம். இப்போ கூட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. இவ்வளோ நேரம் தாமதம் எதுக்காக விளக்கம் கொடுக்குறாங்க? நாங்கள் கேஸ் அப்படி 12 மணிக்கு கொடுத்தாச்சு. போலீஸு இன்னைய வரைக்கும் அந்த பையன் யார் என்ன ஏதுன்னு ஒரு டீட்டெயில் சொல்ல. இப்போ கூட நாங்கள் டீட்டெயில் கேட்குறோம். கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ் சீட்டில் வந்திருக்கோம் அந்த பையனை பற்றி டீட்டெயிலு அப்படிங்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆஸ்பத்திரி சைடில் இருந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேஸ் கிஸ்டியில் இருக்கணும். கேஸ் கிஸ்டியில் என்ன பேர் போடுறாங்க என்ன ஏதுன்னு யாருக்கு தெரியும்? இப்போ முறைய இப்போ எங்களுக்கு ஒரே காரணம், இப்போ அந்த பையன் யார் என்னன்னு தெரியல. அந்த பையன் வந்திருக்கானா, அவனை பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, விசாரணை பண்ணியிருக்காங்களா, எந்த முடிவுமே தெரியல. ஊசி விடும்போது டாக்டர் இல்லை, டாக்டரோ நர்ஸோ கிடையாது. டாக்டரே கிடையாது, நர்ஸ் எந்த ரூம்லையும் கிடையாது, நர்ஸ் யாருமே கிடையாது. அங்கே வேலை பார்க்குற பையன் தான் போட்டான். அந்த பையன் ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்கு. அதை கூட இன்ஸ்பெக்டர் காலையில் வந்து ஏன்ட்ட வாங்குறாரு. ஏன் அவங்களால ஒரு சிசிடிவியை பார்த்து அந்த பையனை கண்டுபிடிக்க முடியாதா? இல்லாட்டா அந்த யார் யார் வேலைக்கு வந்துருவாங்க அந்த லிஸ்ட்டு இருக்கும், அதை பார்த்து அந்த பையனை கண்டுபிடிக்க முடியாதா? எனக்கு இப்போ வந்து அந்த பையனை முதல் அரெஸ்ட் பண்ணணும் சார். அரெஸ்ட் பண்ணி அவன் மேலே கொலை வழக்கு போடணும். போட்டு முறையான விசாரணை நடத்தணும். அதுக்கடுத்து இந்த சம்பவத்தை மறைக்க காரணமாக இருந்த ஒவ்வொரு நபர் மீதும் அவன் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும். அம்மா இறந்து இப்போ ஒரு வருஷம் தான் இப்போ தான் இறந்தது. 1 வருஷம் ஆகுது. ஆனால் இவங்க ஊசி போட்ட பிரச்சனையில் ஊசி போட்ட உடனே குழந்தை இறந்து ஆனால் இவங்க சொல்லவே கிடையாது. குழந்தை இறந்துட்டுன்னு சொல்லாமலேவும் இவங்க அப்படியே மூடி வச்சே இது பண்ணிட்டாங்க. காலையில் 9:30 இறந்த பிள்ளைய நைட்டு 9:30 தான் இறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க போலீஸ் மூலியமாக வந்து. இந்த இதில் ஒரு கட்டி மாதிரி இருந்தது, இவ்வளோ சின்னதாக இவ்வளோ பெருசுக்கு அந்த கட்டியை காட்ட வந்தது தான். ஆனால் ஸ்கேன் எடுக்க போகும்போதெல்லாம் நடந்து தான் போயிருக்கான். அது மேலே பெஞ்சு மேலே ஏறி நடந்து தான் அந்த பெஞ்சு மேலே ஏறி படுத்துருந்துருக்கான். ஊசி போட்ட நிமிஷமே குழந்தை இறந்துட்டுன்னா அப்போது டாக்டர் சொல்லாமல் எப்படி அவங்க ஊசி போடுவாங்க? அவன் ஊசி போடுறதுக்கு அவங்க அந்த அனுபவம் இருக்கிறவங்க தானே போடணும். தெரியாதவங்க புதுசாக இருக்கிறவங்க போட்டால் எப்படி தெரியும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.